இது செய்வாருக்கு செய்த வினை அப்படிம்பாங்க. நம்ம என்ன வினை செஞ்சோமோ அது வினை நமக்கு திருப்பி வரும். அது எப்போ வரும் அப்படிங்கிறது இப்போ காலம் தெரியாது. நிச்சயமா வரும். சின்ன சின்ன கலை நிகழ்ச்சி குடும்பத்தினர் நடத்துகிறாங்க. அந்த குடும்பத்தில் இருக்க குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நிகழ்ச்சி மாதிரி நடத்துகிறாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ரிசப்ஷன் அட்டன் பண்ணி கவரை கொடுத்துட்டு போகிறதுக்கு ரயில் மாதிரி லைனில் நிற்கிறாங்க, கவரை கொடுக்குறாங்க. சாப்பிட்றவங்க பின்னாடி லைனில் இருக்கிறாங்க. முன்னாடி சாப்பிட்ற நிம்மதி சாப்பிட விடுறதில்ல. அதுக்கு கிராமத்தில் எங்கள் அம்மா ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பல்லு குத்துனவங்க கதை, பல் குச்சி கதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம மறுபடியும் பேச போகிறது செல்வத்திலேருந்து மனித செல்வத்தை எப்படி மனித ஆற்றலை சேர்க்குறது. மனித செல்வம் அப்படிங்கிறது மனிதனோட ஆற்றல் நம்ம எப்படி வயப்படுத்துறது அப்படிங்கிறது தான். இது செய்வாருக்கு செய்த வினை அப்படிம்பாங்க. நம்ம என்ன வினை செஞ்சோமோ அது வினை நமக்கு திருப்பி வரும். அது எப்போ வரும் அப்படிங்கிறது இப்போ காலம் தெரியாது. நிச்சயமாக வரும். அதுக்கு கிராமத்தில் எங்கள் அம்மா ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பல்லு குத்துனவங்க கதை, பல் குச்சி கதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு 200 வீடுக்குள்ளே இருந்தது. அந்த வீடு அந்த ஊரை சுற்றி நிறைய சின்ன சின்ன சிற்றூர்களாக இருந்தது. அந்த ஊரில் ஒரு குடியான விவசாயி ஒருத்தர் இருக்கிறார். அவர் இப்போ தோட்டம் காடுலாம் பக்கத்திலே இருக்குது. அங்கே அந்த ஊரில் நல்ல ஓரளவு செல்வாக்கானவரும் கூட. அப்போது அந்த ஊரில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, பெரியவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, இவர் அந்த கூட்டத்திலலாம் கலந்துக்குவார். அவர் அந்த சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு பாடி எடுத்துகிட்டு போகும்போது கூடயே போவார். அவர் போகிற வழியில் வேப்ப மரத்தில் பல்லுக்குச்சி ஒன்று இடித்து பல் தேய்க்கிற மாதிரி பாவனை பண்ணிட்டு பாடி பின்னாடி போவார். போகும்போது இவரோட தோட்டத்தை தாண்டி தான் அவரோட நல்லடக்கம் பண்ணக்கூடிய சுடுகாடு இருந்தது. அதில் ஒவ்வொரு முறையும் போவார். இவர் தோட்டத்தை வந்தோடனே தோட்டத்தை பார்த்து விளையிட்டு அவர் தோட்டத்தில் போய் குளிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு போயிடுவார். ஒரு நாள் கூட அவர் முழுமையாக சுடுகாட்டை அடையலை. அவர் சுடுகாட்டுக்கு கூட அந்த இறுதி யாத்திரத்தில் கலந்துக்கிறதே கிடையாது. அவர் இடம் வந்தோன்னே அப்படி போயிடுவார். இது தொடர்ச்சியாக அது தொடர்கதையாகவே ஆகிட்டு இருக்கும். அது இங்கே போனாலும் சரி கரெக்டாக வருவார், எல்லா விஷயத்துலையும் கலந்துப்பார். அவர் தோட்டம் வந்தோன்னா அவர் வீட்டில் தோட்டத்துக்கு குளிக்கிறதுக்கு போயிடுவார், தண்ணி விளையிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவார். இப்படி ஒவ்வொரு சிந்தனையும் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் திடீர்னு அவங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அவங்க தவறிட்டாங்க. தவறுனா ஊர்லேருந்து மக்கள் எல்லாம் வந்தாங்க. அவர் சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் சொல்லி விட்டாங்க. ஊர்க்காரங்க எல்லோரும் சேர்ந்துட்டாங்க. நேரமாச்சு, சரி எடுத்துடலான்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் எடுக்கிறாங்க. எடுத்து வரும்போது பாடி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க சம்பந்தார், உறவு முறை உற்றாரெல்லாம் வந்துட்டுருக்காங்க. கூட்டம் நல்ல பெரிய கூட்டம், செல்வந்தனால கூட்டம் நல்ல கூட்டம் வருது. அப்புறம் பாடி தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போல்லாம் தூக்கணும், இது மாதிரி ரதமெல்லாம் கிடையாது. தோளில் தூக்கி வச்சு கொண்டு போயிட்டுருக்காங்க தேரை. அப்போது ஒரு குறிப்பிட்ட மரம் வந்தோடனே எல்லாருமே அங்கேருந்து ஒரு குச்சி ஒடிச்சு எல்லாம் பல் தேய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அவரோட உறவு முறையெல்லாம் வந்தவங்களாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இதுக்கு இந்த ஊருக்காரங்க வந்தாங்க, அந்த மரத்துக்கிட்ட வந்தோன்னே ஒரு குச்சி ஒடிக்கிறாங்களே, எல்லாம் வாயில் வச்சுக்கிறாங்க, என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே வராங்க. அது அப்படியே பாடி வந்துக்கிட்டே இருக்குது. கரெக்டாக அவரோட தோட்டம் வந்த உடனே எல்லோரும் பாடியை கீழே இறக்கி வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த பாடி சுடுகாடு போய் சேரலை. அப்போது என்ன சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, என்னப்பா இப்படி இப்படின்னு கேட்டவுடனே அப்போ அந்த ஊருக்காரங்க சொன்னாங்களாம், இல்லைங்க அவர் எப்போவுமே அளவாக இந்த இவ்வளோ தூரம் தான் வருவார், இதுக்கப்புறம் வரமாட்டார், இப்படி தோட்டத்துக்கு போயிடுவாருங்க, அதனால் நாங்களும் இதோட தோட்டத்துக்கு போயிடுறோங்க அப்படின்னு சொன்னாராம்மா. அதனால் மனித செல்வங்களை சேர்க்குற அப்புறம் மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க. கேட்டு அந்த பாடி மறுபடி இந்த அம்மா அடக்கம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மனிதனுக்கு நம்ம எந்த அளவுக்கு செயல்படுறோங்கிறதா முக்கியம். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண காட்சிக்கெல்லாம் போனோன்னா அதுக்கு இருக்கிற ஒரு அளப்பறை இருக்குது. யாரும் நிறைவாக திருமணத்துக்கு போகிறதில்ல. ரிசப்ஷன் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறோம். அவசரமாக சாப்பிட்றோம், வேகமாக வந்துடுறோம். இது கோவை, சென்னை இந்த மாதிரி இடங்கள்ல ரிசப்ஷனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதே தினம் மதுரை மாவட்டங்களெல்லாம் பார்த்திங்கன்னா மதியம் தான் மேக்ஸிமம் முகூர்த்தம் வைக்கிறாங்க. 10 to 11, 12 இந்த மாதிரி. அப்போ 6 நாள் லீவ் போட்டு அந்த கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணுறாங்க. அப்போ அட்டன் பண்ணும்போது சொந்த பந்தம், நண்பர்கள், உற்றார் உறவினர்னு சொல்லி உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன கலை நிகழ்ச்சி குடும்பத்தினர் நடத்துகிறாங்க. அந்த குடும்பத்தில் இருக்க குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நிகழ்ச்சி மாதிரி நடத்துகிறாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஆனால் பெருநகரங்கள் எல்லாமே அந்த கலாச்சாரங்களே சுத்தமாக போச்சு. ரிசப்ஷன் அட்டன் பண்ணி கவரை கொடுத்துட்டு போகிறதுக்கு ரயில் மாதிரி லைனில் நிற்கிறாங்க, கவரை கொடுக்குறாங்க. சாப்பிட்றவங்க பின்னாடி லைனில் இருக்கிறாங்க, முன்னாடி சாப்பிட்ற நிம்மதி சாப்பிட விடுறதில்ல. அவசரமாக வர்றாங்க, அவசரமாக சாப்பிட்றாங்க, அவசரமாக எந்திரிச்சு போயிடுறாங்க. அத்தனை லட்ச ரூபா செலவழித்து வச்சுக்கிற கூட பஃபே இது எல்லாமே பரபரப்பு கடையிலே போயிடுது. ஒரு திருமணங்கிறது பரபரப்பு கிடையாது. அது பந்தம், பாசம், சொந்தம் எல்லாம் கூடி
மகிழ்ச்சியாக இருக்கிற இடம், சாங்கியம் செய்கிற இடம் கிடையாது. ஏதோ வந்தோம், சாப்பிட்டோம், துட்டை கொடுத்தோம், ஓடணும். என்ன பழக்கம் இது? இதெல்லாம் நம்ம கலாச்சாரமே கிடையாது. ஒரு காலத்தில் ஒரு வாரம் நடந்த கல்யாணம் ஒரு வாரம் 2 நாள் சுருங்கி சுருங்கி இன்றைக்கி சொந்த பந்தங்கள் இல்லாமல், சொக்காரன் யாருமே இல்லாமல், அக்கா தங்கச்சின்னு எந்த ஒரு உறவுகளும் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம அவசர அவசரமாக நண்பர்கள் வச்சு கல்யாணம் பண்ணுறோம். அப்புறம் நண்பர்களுக்குமே அவசர அவசரமாக வேலைக்கே போய்கிட்டு இருந்தீங்கன்னா மகிழ்ச்சி யார் கொண்டாட முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் ஒரு கல்யாணம் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி லீவ் போட்டுருங்க. அட்லீஸ்ட் அரை நேராவது பர்மிஷன் போட்டு அந்த கல்யாணத்தை முழுமையாக அனுபவிங்க. மகிழ்ச்சி.